ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி அவரைக்காய் கீரை நம்ம கார்டனில் என்னென்ன இருக்கோ, மாடி தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாம் பறிக்கலாம். முதல்ல அவரைக்காய் பறிச்சிக்கலாம். பாருங்க, பாருங்க கொத்து கொத்தாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், போதும். அவரைக்காய் இவ்வளோ அவரைக்காய் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் எப்படியும் 2 கிலோ இருக்கும். இது வரைக்கும் நமக்கு ஒரு 2-3 நாளைக்கு கூட தேவைப்படும். சரியாக போயிடும். அப்புறமா அறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கீரை அறுவடை பண்ணலாம். தண்டு கீரை, சிறுகீரை, இல்லை புதினா இருக்குது பாருங்கள். கத்திரி செடியும் இதிலே வச்சிட்ருக்கேன்.
சிறுகீரை, இதுலேயும் தண்டு கீரை இருக்குது. இது பாருங்கள், இது வந்து வெங்காயம் எல்லாத்துலேயும் முளைச்சிருக்கு. இந்த கீரைலாம் நான் விதைக்கல, நம்ம அதான் அது அங்கே இருந்தது இல்லைங்களா அந்த விதை, அதை எடுத்து அந்த மண்ணை எடுத்து அங்கே பெருக்கிட்டு எடுத்து இதை கொட்டி அந்த மண் வச்சேன். அதில் இவ்வளோ கீரை வந்திருக்கு. செடி, கத்திரி செடி, இதுலேயே அந்த கீரை நான் சொன்ன மாதிரி முளைச்சி வந்திருக்கு. மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, மிளகா செடி, இதில் கீரை அவ்வளவா 1-2 தான் வந்திருக்கு. பாருங்கள், எல்லாம் முளைச்சிருக்கு. அதே மாதிரியே கீரை ஃபுல்லாக கீரை. இதுலேயும் கத்திரி செடி தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம். இதாக இருக்குது பாருங்கள், இதே கத்திரி செடி சூப்பராக வருது. இதே மாதிரி நல்லா வரணும்னு வாழ்த்துங்க. இந்த எறும்பு பாருங்கள், இது கொஞ்சம் என்னால் கவனிக்க முடியாமல் எறும்பு பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இதுக்கு வேப்பம் செடி, அதான் அந்த வேப்பம் இதுவும் இருக்குது இல்லைங்களா இலை, அது அரைச்சிட்டு இது மேலே தெளித்து விட்டா அதை பாருங்கள் எப்படி வெண்டைக்காய் செடியெல்லாம் எப்படி நாஸ்தி பண்ணிட்டுருக்கு பாருங்கள். டைம் இல்லாமல் விட்டுட்டேன், இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு. நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்கணும். சிறுகீரை என்ன சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இப்போது இன்னும் தண்டு கீரை தான் பாருங்க. இது பூச்செடி வச்சேன். இது என்ன ரோஸு செடி. இது ஒரு அரும்பு தான் வந்துக்குது. இந்த செடி நல்லா தழைச்சி வரவே இது டல் ஆயிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் உரம் போடணும். உரம் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ குட்டியாக பாட்டு வச்சுருக்கேன். இந்த பாட்டிலே பாருங்கள், கத்திரி செடி, மிளகா செடி, எல்லாம் பூவே எடுக்குது. மிளகா செடி இது பாருங்கள், இதுலேயே பூ வந்திருக்கு. தக்காளி செடி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு தக்காளி செடி. ஒரு 5 நாள் 10 நாளுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து செடி மாற்றி மாற்றி வச்சுனே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், எல்லா காய் தான். பார்த்தது போதும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அறுவடை பண்ணிடலாம். எல்லாம் கீரை அறுவடை பண்ணிடலாம், பிடிங்கிடலாம். இது ஏன்னா களை ரொம்ப அதிகமாகிடும், அதுக்கப்புறம் செடி மற்ற செடிங்க வராது. அதனால் பிடுங்கிட்டோம்னா தான் கீரை. பிடுங்கி எல்லாம் எடுத்து போட்டுட்டு கீரையெல்லாம் எடுத்துட்டு உரம் வச்சோம்னா நல்லா வரும். ஐயோ, மிளகா செடியும் சேர்த்து பிடிங்கிட்டேன். நான் அப்படியே நட்டுட்டேன். கீரை போய் பறிச்சுட்டா தான், இல்லைன்னா முத்திடும்.
இது பிடுங்கிட்டா இந்த செடி நல்லா வரும். இந்த கீரைங்கெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அதனால் பாருங்கள், சூப்பராக என்ன கலகலன்னு இருக்குது பாருங்கள் கீரை. இதெல்லாம் ஆர்கானிக்காக நான் வளர்த்தது. இந்த கீரைக்கோட மகத்துவம் அதிகம். இவ்வளோ கீரை. சிறுகீரை சூப்பராக வந்துருக்குங்க. எல்லா கீரையே தான் வேறு எல்லாம் ஒரு ஒரு பாட்டில் வச்சது. செம்ம கீரை, நிறைய கீரை. இதில் இது பாருங்க, வெங்காய செடி, வெங்காயம் அதுவும் வருது. கத்திரி செடி, மிளகா செடி எல்லாமே இதுலேயும் வந்திருக்கு பாருங்க. பிடிங்கிடலாம், வேரோட பிடிங்கிடலாம் எல்லாத்தையும். கீரை கூட முளைச்சிருக்கு. இந்த பூச்சி இலையெல்லாம் சாப்பிட்டு இருக்குது, கம்பளி பூச்சி. இது பாருங்கள், என்னடா இது இப்படி இருக்குன்னு பார்த்தா பூச்சி இருக்குது இதில். நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதை பார்த்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பாருங்கள், இப்போ அரைக்க வேணாம். இது அப்படியே மிளகா மொத்தமாக சேர்த்து அரைக்கிறதுக்காக அப்படியே விட்டுடுறேன். மிளகா அரைக்க மாட்டேன் நான். தேவைக்குன்னா 1-2 அறுத்து போட்டுக்கலாம். நம்ம போய் கடையில் மிளகா தனியாக வாங்கி அரைக்கிறோம்ல, நான் அரைக்கவே மாட்டேன் இந்த முறை. எல்லா செடியும் நல்லா வச்சிட்ருக்கேன், எல்லாம் வந்துட்டுருக்கு. வந்ததே நானே என்னோடய கார்டனில் இருந்தே நான் எடுத்துப்பேன். இது வந்து இந்த செடி, இந்த காக்கடா, கலர் காக்கடா, சாதா காக்கடா. இப்போ இனிமே தான் தழைச்சி வரும் அது. இது வெங்காய செடியெல்லாம் இருக்குது. இது இன்னொரு முறை நம்ம தண்ணி ஊற்றினே வந்தோம்னா இன்னொரு முறை தழைச்சி இந்த இதே கீரையே வரும். கீரைக்குனே விட்டுட்டேன். இவ்வளோ கீரை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கீரை வந்திருக்கு. இவ்வளோ அவரைக்காய் வந்திருக்கு. ஒரே ஒரு புடலங்காய் வந்திருக்கு. இப்போ எல்லாம் பூக்கள், எல்லா பூவும் அறுவடை பண்ணலாம். பாருங்கள், இந்த கண்குள்ளா காட்சி என்ன சூப்பராக இருக்குது. சொன்னேன்ல, இதுவே ஒரு முழம் பூ வரும் அந்த ஒரு செடிக்கே. செடி இதோ இந்த செடியிலையும் பூத்துருக்கு பாருங்கள், எக்கச்சக்கமாக. 4 days நான் வராத போயிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்கள், எல்லா பூவும் காஞ்சி நாசியாக போயிட்டு.
சாமந்தி செடி பாருங்கள். காய் இப்போ எல்லாம் அறுவடை பண்ணிவிடுவோம். இதுக்காகவே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். எல்லாம் கீழே போயிருக்கு பூவெல்லாம். இந்த பாருங்கள், டைம் கிடைக்கல எனக்கு இறக்கிறதுக்கு. கீழே போகுது பூவெல்லாம். இங்கே பாருங்கள், எல்லாம் கொட்டிகிட்டு இருக்குது. கொத்தா பூத்தது இல்லைங்களா, அது பாருங்கள். இதோ நல்லா இப்போ தழைச்சி வந்திருக்கு. இதையும் பதியம் போட்டுட்டேன் நான். பதியம் போட்டு இது வரும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் இப்போ தான் இது மிளகா செடி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. நல்லா இதே மாதிரி தழைஞ்சி எல்லாம் வந்துச்சுன்னா நான் மிளகாவே வாங்க மாட்டேன். நம்ம வீட்டுக்கு மிளகா தூள் அரைக்காமல் வாங்காமல் நான் இங்கே நம்ம செடியிலேருந்தே எடுத்துக்கலாம். அதோ அந்த செடியிலையும் கொத்து கொத்தாக இருக்குது. இது ஒரு இடத்துல இந்த அழகு ரோஸு, அழகு சாமந்தி, கஸ்தூரி சாமந்தி. இந்த ஜாதி மல்லி செடி அப்படியே காஞ்சி போயிடுச்சு. இனிமேல் தளிர் விடும். வெயில் காலத்துலாம் நல்லா வருது அது. இப்போ அது மேலே இந்த அவரை செடி ஃபுல்லாக பதிஞ்சிட்டு கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு பாருங்கள். அதெல்லாம் ஃபுல்லாக காய் தான் பாருங்கள். இவ்வளோ அழகாக அவங்க வீட்டாண்டு இருக்கா. இதை பாருங்கள். இது இன்னும் காய் வைக்கலை, பூ மட்டும் பூத்துனே இருக்குது. இந்த சுரக்காய் பாருங்கள். செடியும் பூ தான் பூத்துட்ருக்கு. ஒரு காய் விட்டுச்சு, அது அழுவி போயிடுச்சு. இது பாருங்கள், வருது. ரெண்டு பிஞ்சு வருது. இது ரெண்டும் வருதான்னு பார்க்கலாம். 2 3 வந்திருக்கு. ஏதாவது ஒன்றாவது வருதான்னு பார்க்கலாம். நான் ஒரு வாரமாக தண்ணி ஊற்றாத போல எல்லாம் வாடி போயிட்டு இருந்தது. காலையில் தான் தண்ணி எல்லாம் ஊற்றினேன் எல்லா செடிக்கும். அந்த ரோஸு கட் பண்ணி எடுத்துன்னு போய் காலையில் நட்டுட்டேன் பாருங்கள். இது இந்த சின்ன தளிர் தான் இருக்குதே, இது இருக்குது பாருங்கள். இதுதான் இப்போது தழைச்சி வரணும். ஒன்றுமே இல்லை, பெருசாக ஒன்று. நான் தழைச்சி விட்டாக்கா ஒரு பக்கம் மட்டும் வந்துச்சு, இந்த பக்கம் வராமல் நின்றுட்டுக்குது. இப்போ இதுதான் தழைச்சி வருதுதோ. இது வந்த பிறகு தான் இந்த செடி தழைக்கும். தழைச்ச பிறகு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பூ கட் பண்ணிக்கலாம். இந்த காய் எல்லாத்தையும் அறுத்துடுவே வெறுமனே இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் தழைச்சி இருக்குது.